கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக்கு இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்சிபி அறிவிச்சிருக்குது. முதலில் இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் இல்லையா, மகிழ்ச்சியான செய்தி. இப்போ சொல்றேன், இறைவன் மிகப்பெரியவன். ரெண்டாவது விஷயம், ஜாஃபர் சாதிக் மாட்டிய செய்தி கிடைத்தவுடன் திமுகவை சேர்ந்து மிக முக்கியமான புள்ளிகள்லாம் ஹோட்டல்ல பிரியாணி கறி விருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்றதா கேள்விப்பட்டேன். சந்தோஷத்திலேயே அப்படி இதான் கடைசி. நம்மால் ஜாஃபர் சாதிக் எதில் வேற போயிருக்கான், போலி பாஸ்போர்ட்ல வேலை பல ஊருக்கு போயிட்டு வந்திருக்கிறான். எதற்காக போனீங்கன்னு விசாரணை வளத்துக்குள்ள அவர் கொண்டு வர போறாங்க. நிச்சயமா உதயநிதியை உள்ள எடுக்கிறார். உதயநிதி உள்ள வர்றாரா? இந்த ஏற்றுமதி எல்லாமே டெல்லியில தான் நடந்திருக்கு. அப்ப அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? டெல்லியில நம்ம டெல்லி சம்பந்தப்பட்டது யாருன்றது அவங்க நார்காட்டிக் கண்டுபிடிக்கிட்டோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், டெல்லியில என்ன இருக்குனாக்கா திமுக தலைமை அலுவலகம் அங்க இருக்கு. திமுக தலைமை அலுவலகத்துல சேர்ந்து காங்கிரஸ் அலுவலகமும் இருக்கு. மாட்டினது காங்கிரஸ்காரன் கிடையாது. அலுவலகம் இருக்குங்கிறதுனால நீங்க காங்கிரஸ்காரன் கிடையாது. அலுவலகம் தெளிவா புரிஞ்சுக்கங்க. அலுவலகம் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதை அதுல கனெக்ட் பண்ணி பேசுறது சரியா இருக்கு. பாஜகவில் அதே மாதிரி குற்றவாளிகள் இருந்திருக்கிறாங்க. எல்லா கட்சியிலையுமே இது பரவலாக இருக்கக்கூடிய விஷயம் தான். அவங்க வெளியில தெரிய விடணும், நடவடிக்கை எடுப்பாங்க. தவறு இல்லைன்னு சொல்ல வரீங்க. திமுக செஞ்சது தவறு நான் சொல்ல வரல. அந்த கட்சியை ஒட்டுமொத்தமாக பொறுப்பு எப்படி பொறுப்பு இருக்குன்னு கேட்கிறேன். மோடி வராரு, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. மோடி வந்தா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. மோடி வந்தா உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி செய்யறாங்கல்ல. ஏன்டா 10 வருஷமா மோடி தான் ஆட்சி செய்யறாரு. மோடியை இங்க தண்ணியில மலம் கலந்து கொடுத்தாரு. மோடியை நாங்குநேரி மாணவிக்கு மூத்திரம் பிடிச்சி கொடுத்தாங்க. மோடியை பட்டியல் மாணவனுக்கு ஒண்ணு குடிக்க வச்சாங்க. ஆட்சி நடந்துச்சு. ஏன்னா காங்கிரஸ் கட்சியோட தலைவர் செல்வ பிறந்த பதவிக்கு வந்தாருன்னா அவர் கஷ்டப்பட்டு வந்தாருன்னு சொல்லாம எல்லா செய்தி எப்படி திமுக பேசுறீங்க. தலித் வந்து விட்டார், தலித் வந்து விட்டார். தலித் எங்கடா வலிக்குது உனக்கு, எங்க நோகுதுன்னு கேட்கிற தலித் வந்தா. இப்போ கமல்ஹாசன் ஒரு கட்சியை தொடங்கினாரு. நான் மக்களுடன் கூட்டணி அப்படின்லாம் சொன்னார் முதல் தேர்தலில் நிற்கும் பொழுது. இப்போ விஜய் அது மாதிரி ஒரு கட்சியை தொடங்கி இன்னைக்கு அவருடைய ரசிகர் பட்டாளத்தை நம்பி களத்தில் இறங்குறாரு. இது அடுத்த கட்டமாக அவர் அதில் உறுதியாக இருப்பாரா? திமுகவுக்கு நீங்கள் சொல்கிறது மாதிரி தலைவலி கொடுப்பாரா? நிச்சயமாக தலைவலி கொடுப்பாரு. மக்கள் நீதி மையத்தை கொண்டு போய் நீங்கள் விஜய் கூட கட்சி கூட ஒப்பிடவே கூடாது. மலைக்கு மடுவுக்கான வித்தியாசம். இல்லை, இப்போ சினிமாவை மையமாக வச்சு அவர் அரசியலுக்கு வர்றாரு. நாளைக்கு அவர் ஆட்சி அதிகாரத்தை அவர் கையில் கொடுக்கும் பொழுது அவர் ஊழல் செய்ய மாட்டாருன்னு என்ன நினைச்சேன். சரி, இது வரைக்கும் ஊழல் செய்யாத கட்சி ஒன்று சொல்லுங்க. அதனால அவர் ஊழல் செஞ்ச பரவாயில்லங்களா? ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம் கிலோ. எப்படி இருக்கீங்க? நல்லா கிலோ. என்ன முதல்வர் கேட்குற மாதிரி கேட்குறீங்க? நீங்கள் நலமான அவர் தானே கேட்டாரு. எல்லாத்தையும் நாசம் பண்ணி வச்சுட்டு நலமான அவர் தான் கேட்குறான்னு நீங்களும் அதே கேள்வி. அதை பற்றியான கேள்விகளும் இருக்கு, தொடர்ந்து கேட்கலாம். இப்போ ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக்கு போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்சிபி அறிவிச்சிருக்குது. டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் வச்சு விசாரணை நடத்துவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. 2 மணிக்கு பிரஸ் மீட் கொடுத்து அது தொடர்பான விவரங்களை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்குது. இந்த கைதுக்கு அப்புறம் வேறு யாரெல்லாம் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இதற்கு பின்னணியில் வேற எந்த புள்ளிகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதலில் இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் இல்லையா, மகிழ்ச்சியான செய்தி. இப்போ சொல்றேன், இறைவன் மிகப்பெரியவன். சரிங்களா? ஏன்னா எதற்காக இந்த நபர் ஓடி ஒளிஞ்சிருக்கிறார் தமிழ்நாட்டை விட்டுனாக்கா, நம்ம பலமுறை சொன்னோம், தமிழ்நாட்டில் இருந்தாக்கா திமுகவாலேயே அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்றது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச விஷயத்தினால தான் ஓடினார். பூனைக்கு பயந்து வெளியில் ஓடி புள்ளிட்ட மாட்டியாச்சு. இப்போ கரெக்டுங்களா? புள்ளிட்ட மாட்டினாலும் ஒருவேளை அங்கே மாட்டினா உயிர் தப்பிக்கும் தண்டனை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நான் முக்கிய குற்றவாளி கிடையாதுங்க, நான் ஏவுனே கிடையாது ஐயா, என்னுடைய பேரில் கூட அவங்க ஏற்றுமதி பண்ணி என்னை வச்சு செஞ்சுட்டாங்க, இவங்க தான் காரணம் திமுக நபர்களை கை காட்டும் பொழுது ஜாஃபர் சாதிக்கு திமுக நபர்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? திமுக நபர்கள் இல்லாத ஒரு வளையமாக இருப்பதற்கு சாத்திய கூட இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னாக்கா அயலக அணி பிரிவு அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் நல்லா ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்கள். எதற்காக அவனை கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் நேற்று டிஜிபி கொடுத்த விளக்கத்தை பார்த்துருப்பீங்க. எத்தனை கேஸ் இருக்குன்னு சொன்னாங்க? கிட்டத்தட்ட 26 வழக்கு அவன் மீது இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. 26 வழக்கு இருக்குது. ஏற்கனவே 1 வருஷம் குண்டாஸில் இருந்திருக்கான். இந்த மாதிரியான நபர்கள் எல்லாத்தையும் மறுபடியும் இவர்கள் திமுக கட்சியில் வச்சுக்கிட்டு எனக்கு எதுவுமே தெரியாது நாடகம் ஆடுவது எப்படி ஏற்புக்குரியது?
காவல்துறை இருக்கு, கியூ பிரான்ச் இருக்கு, உளவுத்துறை இருக்கு, எல்லாத்தையும் வச்சுட்டு அவனை பற்றி எந்த பின்புலமே தெரியாது. ஆனால் நாங்கள் அவன் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம், அவன் ஒரு செக்கு கொடுப்பான், ஒரு பொக்கே கொடுப்பான், ஒரு குச்சி, ஒரு குல்ஃபின்ற மாதிரி வாங்கிப்போம், நாங்கள் சந்தோஷமா இருப்போம்னு சொன்னாக்கா இது அமைதியாக கடந்து போகுது. டிஜிபியே புகைப்படம் எடுத்ததாகவும் ஒரு புகைப்படம் வைரலாகி வந்தது. டிஜிபி புகைப்படம் எடுத்திருக்கிறாரு. அதை தாண்டி வந்து டிஜிபி சொல்லக்கூடிய விளக்கம் எதுவுமே ஏற்புக்குரியதாகவே இல்லை. உள்ளபடி வந்து இப்போ நீங்கள் ஜாஃபர் சாதிக் மாட்டிட்டா கரெக்டுங்களா, கைது பண்ணியாச்சு. இப்போ கைது பண்ணி எவ்வளோ நேரம் இருக்கும்? 1 மணி நேரம் இருக்கும். அவன் கைது பண்ணி அந்த செய்தி வெளியே வந்து 1 மணி நேரம் இருக்கும். இது வரைக்கும் சன் டிவிலையும் கலைஞர் டிவிலையும் செய்தி போடவே இல்லை. இந்த சன் நியூஸில் இதில் போட்டிருந்தாங்க, ட்விட்டரில் போட்டிருந்தாங்க. எப்போ போடுறாங்க? உடனே போட்டிருந்தாங்க. சன் நியூஸில் போட்டிருந்தாங்க. ட்விட்டரில் பார்த்தேன், ட்விட்டர் எக்ஸ் பதிவில். போய் யூடியூப்ல சன் நியூஸ்னு பாருங்க, கலைஞர் செய்தின்னு பாருங்க, அந்த செய்தி எதுவுமே இருக்காது. செய்தி கவர் பண்ணிருக்காங்க. உதயநிதி உட்காந்து ஃபோன் போட்டு நீங்கள் நலமா திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து பயனடைஞ்சிட்டீங்களான்னு ஒரு பெண்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த செய்தி தான் இருக்கே தவிர இதை போடலை. அப்போ செய்தியை கூட உங்களுக்கு போடுறதுக்கு முடியல, பயம் இருக்குல்ல. 2வது விஷயம், ஜாஃபர் சாதிக் மாட்டிய செய்தி கிடைத்தவுடன் திமுகவை சேர்ந்து மிக முக்கியமான பிள்ளைகள்லாம் வந்து ஹோட்டலில் வந்து பிரியாணி கறி விருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்றதா கேள்விப்பட்டேன். சந்தோஷத்துலேயே அப்படி இதுதான் கடைசி சோறு. நல்லது புள்ளதை இப்பயே சாப்பிட்டுக்கலாம். எப்போ 2 மணிக்கு அங்கே வந்து அவனை சப்மிட் பண்ணுறான்னு நம்ம பேரை சொன்னால் அடுத்த நிமிஷமே நம்மளை தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு பல நபர்கள் வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதாகவும், பல நபர்கள் வந்து இதே போல் பதுங்கிறதுக்கான வேலை செய்து கொண்டிருப்பதாகவும் தகவல் வந்த ஒன்றும் இருக்குது. அப்போ திமுக மிகப்பெரிய நடுக்கத்தில் இருக்குது. இப்போ அப்போது இவன் 50 கிலோ நீங்கள் மெத்த வந்து இப்போ பிடிச்சிருக்காங்க டெல்லியில். அதை சார்ந்து 3 பேர் சொன்னதுடைய முக்கிய தகவல் அடிப்படையில் வந்து ஜாஃபர் சேட் தூக்கியிருக்காங்க. இப்போ ஜாஃபர் சேட் வாய் திறக்க போகிறார். இப்போ ஜாஃபர் சேட் வாய் திறக்கும் பொழுது யாரெல்லாம் அந்த வளையத்துக்குள் கொண்டு வரப்படலாம்? நிச்சயமாக துறைமுகம் தொகுதியுடைய எம்எல்ஏ சேகர் பாபுவை கூப்பிட போகிறாங்க. கென்யா வரைக்கும் போயிட்டு வந்த அப்துல்லா இருக்கார், எம்பி இருக்கிறாரு. அவர் கிரிமினல் வழக்கு தொடுத்திருக்காரு நேற்று. என்னன்ட்டு என் மீது அவதூறாக வந்து செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சவுக்கு சங்கர் உட்பட ஒரு சில நபர்கள் மீது அவர் கிரிமினல் வழக்கு தொடர்ந்திருக்காரு. அவர் கென்யா போனது எல்லாம் உண்மை. ஆனா அவரோட தொடர்பு படுத்தி பேசுவதை வந்து தொடர்பு படுத்தலாம் இல்லை, அவர் கூட சேர்ந்தானே போனீங்க. அதனால விசாரணைக்கு அழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நீங்க போய் கென்யாவில் அவர் கூட பிசினஸ் பண்ணீங்கன்னு சொல்லல, கூட சேர்ந்து போயிருக்கீங்க கென்யாவுக்கு. நம்மால் ஜாஃபர் சாதிக் எதுல வேற போயிருக்கான்? போலி பாஸ்போர்ட்ல வேலை பல ஊருக்கு போயிட்டு வந்திருக்கிறான். எதற்காக போனீங்கன்னு விசாரணை வெள்ளத்துக்குள்ள அவர் கொண்டு வர போறாங்க. நிச்சயமா உதயநிதியை உள்ள எடுக்கிறாங்க. உதயநிதி உள்ள வர்றாரு, கண்டிப்பா விசாரணை வெள்ளத்துக்குள்ள நிச்சயமா வருவார். இது சம்பந்தப்பட்ட விஷயம். முதல்வராக இருக்கிறாங்கன்னு அவன் ஜாஃபர் சாதிக் தகவல் கொடுத்தா கூட முதல்வரின் தூக்குவாங்க. சார் நீங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து முதல்வர் பெரிய ஆளு. ஆஸ்திரேலியாக்காரனுக்கோ நியூசிலாந்துக்காரனுக்கோ தமிழ்நாட்டோட சிஎம்ன்றது பெரிய விஷயமா அவங்களுக்கு கிடையாது. ஒருவேளை நீங்கள் வந்து விசாரணை வளத்துக்கு ஒத்துழைக்கல, நீங்கள் வந்து ஜாஃபர் சாதிக் எங்கள்கிட்ட ஒத்துழைக்க மாட்டீங்க, கொடுக்க மாட்டீங்க, என் மக்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய அநீதி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்தியா மீது போர் தொடுப்பேன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? இது எவ்வளோ பெரிய சர்வதேச பிரச்சனை உங்களுக்கு புரியுதா? பல நாடுகள் சம்மந்தப்பட்ட சர்வதேச பிரச்சனை. அப்போ இந்தியா மீது போர் தொடுக்கிறதுக்கு தான் விடுவாரா? அதுதான் மோடியை சிம்பிளாக சொல்லிட்டாரு. இனி திமுக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்காது சொன்னாரா? தூக்குனாங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன், 3 நாள் வெயிட் பண்ணுங்கள், அவருக்கு வெளியூர் பயணம்லாம் இருக்குது, அந்த பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை நடக்கும், அதுக்குள்ளே இங்கே வந்து வேலையில் செய்ய சொல்லிட்டாங்க, தூக்குறாங்க. கரெக்டாக 3 நாளில் தூக்குனாங்களா? 3 நாளில் தூக்கியிருக்காங்க. இன்றைக்கி 2 மணிக்கு உட்கார வைக்க போகிறாங்க. இதற்கு மேலே தான் அண்ணனுக்கு வந்து எல்லா கேள்வியும் வந்து ஜாஃபர் சாதிக்கிட்ட வைக்கப்படும். அப்போ யார் யார் சம்மந்தப்பட்டா, யார் யார் என்ன பண்ணா, எல்லா விஷயத்தையும் வெளியில் வரும்பொழுது ஒன்று திமுக இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகள் அல்லது அதே சம்பந்தம் சினிமா சம்மந்தப்பட்ட நபர்கள், யூடியூப் சம்மந்தப்பட்ட நபர்கள், இன்ஸ்டாகிராம் சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லோரும் வந்து விசாரணை வளத்துக்குள்ள வராங்க. அதில் யார் முக்கிய குற்றவாளின்னு அவங்க ஃபில்டர் பண்ணும்போது அந்த நபர்களை வந்து விசாரணைக்கு அழைப்பாங்க, கைது செய்வாங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும். இதனால வந்து கட்சி வந்து உடைஞ்சு 2ஆக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது திமுக என்ற ஒரு கட்சி இங்கே இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கவர்னர் ஆட்சியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முக்கிய நபர்கள் யாரும் சம்மந்தப்பட்ட நபர்கள் தூக்குனாக்கா ஒரு 5 அமைச்சர் தூக்குறாங்க, முடிஞ்சு போய் என்ன ஆகும்? ஆட்சி கலைப்பதற்கு 5 அமைச்சர் தூக்கி இவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க பொழுது இதை வந்து பல சர்வதேச நாடுகள் சம்பந்தப்பட்டு அவர்கள் போர் தொடுக்கும் அளவிற்கு நாளைக்கு ஒரு பிரச்சனையா வரும் பொழுது கவர்னர் ஆட்சி கொண்டு வரதுக்கான வழிவகை இருக்கா இல்லையா? ரொம்ப சிம்பிளா சொன்னா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஜாஃபர் சாதிக் இன்னைக்கு மாட்டிருக்கிறானா இல்ல? இது வந்து இன்டர்நேஷனல் அளவுல நடந்த ஒரு ட்ரக் மாஃபியா ஒரு கும்பலோட சேர்ந்து இப்போ செஞ்ச விஷயம் அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ இது வந்து சர்வதேச நாடுகள் வான் பண்ணி தான் இங்கே என்சிபி அலர்ட் ஆகுறாங்க. இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இது வந்து சுருக்கிறது சரியாக இருக்குமா? இங்கே டிஎம்கே மட்டும்தான் டிஎம்கேல இருந்திருக்கிறாருங்கிறனால டிஎம்கே சுற்றியே இந்த வளையம் வந்து சுற்றி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இதை தாண்டி இன்டர்நேஷனல் லெவலில் அவருக்கு வந்து பெரிய அளவில் கான்டாக்ட் இருந்திருக்கும். நேஷனலில் இன்னும் சொல்ல போனால் அவர் டெல்லியில் இருந்து தான் இந்த அவருடைய அந்த சென்டரை வந்து அங்கே தான் வச்சுருந்துருக்காரு. ப்ளஸ்ஸு இந்த ஏற்றுமதி எல்லாமே வந்து அங்கேருந்து நடந்திருக்கு, டெல்லியிலேருந்து நடந்திருக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, என்சிபி அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்ன பண்ணாங்க அப்படின்ற கேள்வியும் சேர்த்து வைப்பாங்கல்ல? நிச்சயமாக சேர்த்து வைப்பாங்க. நான் முதல்ல தமிழ்நாட்டில் இருக்குன்னு தமிழ்நாடு அரசியலில் யார் யார்
யார் சம்மந்தப்பட்டாதான் சொல்ல முடியும். டெல்லியில் நம்மளுது டெல்லி சம்மந்தப்பட்டது யாருன்றது அவங்க நார்காட்டிக் கண்டுபிடிக்கிட்டோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் டெல்லியில் என்ன இருக்குனாக்கா திமுகவுடைய தலைமை அலுவலகம் அங்கே இருக்கு. கரெக்டுங்களா? இப்போதான் சமயமா திறந்தீங்க. திமுக தலைமை அலுவலகத்தோட சேர்ந்து காங்கிரஸ் அலுவலகமும் இருக்கு, மாட்டினவே காங்கிரஸ்காரன் கிடையாது. அலுவலகம் இருக்குங்கிறதுனால காங்கிரஸ்காரன் கிடையாது. அலுவலகம் தெளிவா புரிஞ்சுக்கங்க. அலுவலகம் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதை வந்து அதுல கனெக்ட் பண்ணி பேசுறது சரியா இருக்கு. கனெக்ட் பண்ணாம எப்படி விட்டு வைக்க முடியும்? எப்படி சொல்லுங்க? கனெக்ட் பண்ணாம எப்படி மாட்டினது காங்கிரஸ்காரனா? அவர் ஒரு ஹப் தனியா வச்சிருந்திருக்காரு சார். நீங்க அதை கனெக்ட் பண்ணி பேசுறதை விட்டுட்டு நீங்க டிஎம்கே அலுவலகத்தை தொடர்பு படுத்தி பேசு. நீங்க திமுக காரணம் இல்லையா? ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். மாட்டின திமுக காரணம் இல்லையா சார்? அயலக பிரிவுல இருக்கானா இல்லையா? ஆமா, இருந்தாரு, உடனே நீக்கிட்டாங்க. தப்பு செய்யறவங்க எல்லா கட்சியிலும் இருப்பாங்க சார். பாஜகவுல அதே மாதிரி குற்றவாளிகள் இருந்திருக்காங்க. எல்லா கட்சியிலுமே வந்து இது பரவலா இருக்கக்கூடிய விஷயம் தான். அவங்க வெளியில தெரிய விடணும், நடவடிக்கை எடுப்பாங்க. தவறு இல்லைன்னு சொல்ல வரீங்க? திமுக செஞ்சது தவறு இல்ல நான் சொல்ல வரல. அந்த கட்சியை வந்து ஒட்டுமொத்தமாக பொறுப்பு எப்படி பொறுப்பு இருக்குன்னு கேக்குறேன். நீங்க தானே பதவி போட்டு கொடுத்தீங்க, நீங்க தானே அவங்ககிட்ட காசு வாங்கினீங்க, நீங்க தானே அவங்க கூட சுத்துனீங்க, உங்க கையில தானே உளவுத்துறை இருக்கு, உங்ககிட்ட தானே கியூ பிரான்ச் இருக்கு, நீங்க தானே விசாரிச்சிருக்கணும். ஏற்கனவே வந்து குண்டாஸ்ல இருந்தால 26 வழக்கு இருக்குன்னு இப்ப சொல்றாரு சங்கர்ஜிவால். அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி அலர்ட் பண்ணிருக்கணும்ல. ஒருவேளை சிஎம்க்கு தெரியல, நீங்க அலர்ட் பண்ணும்ல. அப்ப காவல்துறை ஒழுங்கா அவங்க வேலையை செய்யலையா, இல்ல காவல்துறை செய்ய விடாம நீங்க வச்சிருந்தீங்களா? இன்னைக்கு மாட்டினவனே படபடப்படன்னு செய்றீங்கனாக்கா, நான் எதற்காக சொல்றேன்னா, எனக்கு டெல்லியில யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க தூக்குங்க, எந்த கட்சிக்காரனும் தூக்குங்க. ஏன்னா இது வந்து மனித சமூகத்தையே நாசம் செய்யக்கூடிய விஷயம் போது தூக்கி தான் ஆகணும். ஆனா இன்றைக்கு திமுக காரன் மாட்டினா, திமுக சமயமா டெல்லியிலையும் ஆஃபீஸ் திறந்திருக்காங்க, கட்சி அலுவலகம் திறந்திருக்காங்க, அங்கே வச்சு தான் பிடிச்சிருக்காங்க. 50 கிலோ வந்து நீங்கள் டெல்லியில் வச்சு தான் அவங்களை பிடிச்சிருக்காங்க ஒரு குடோனில் வச்சு. அப்படி இருக்கும்போது விசாரணைக்குள்ள எல்லாரும் வருவாங்கல்ல, வந்துதானே ஆகணுன்றேன். இப்போ அடுத்த கட்டமாக இந்த விவகாரம் அப்படின்றது எந்த அளவுக்கு பூதாரமாக மாறுறேன். ஏன்னா கைது நடவடிக்கை இதுக்கு வந்து மூளையாக செயல்பட்டவர் ஜாஃபர் சாதிக் தான் அப்படின்ற ஒரு பார்வை வைக்கும் பொழுது, இந்த விவகாரத்தில் அடுத்த கட்டமாக எப்படி மூவ் ஆகும், இது இந்த வழக்கு அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக எப்படி என்சிபி கொண்டு போகும்? கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலே வருமானம் வந்தது இல்லையா? முதல் அந்த பணத்துலேருந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். முதல்ல பணம் வந்தது யாருக்கெல்லாம் பட்டுவாடா செய்யப்பட்டது, எதற்காக பயன்படுத்தப்பட்டது, இந்த பணத்தை வைத்து இதுவரைக்கும் என்ன செய்தார்கள், எந்தெந்த நாடுகளில் முதலீடு செய்தார்கள், எந்தெந்த நாட்டில் வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிருக்காங்க, அங்கே என்ன நம்ம குற்றப்பின்னணி இருக்குது, அதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கா. ஒரு பெரிய ட்ரக் மாஃபியா ஒரு ஆளால் சேர்ந்து செய்ய முடியல. எந்தெந்த நாடு, எந்தெந்த மாவட்டம், எந்தெந்த மாநிலம், எந்தெந்த நாடு எல்லாமே எங்கெங்க சம்மந்தப்பட்டிருக்கான ஒரு பெரிய என்டையர் நெட்வொர்க் எடுக்கும் பொழுது இந்த கேஸ் வந்து பிரம்மாண்டமாக விரிவடையும். இப்படி ஒரு மோசமான ஒரு சூழல். இதை குறித்து திமுக யாராவது பேசுனீங்களா? உதயநிதி பேசுனீங்களா? ட்விட்டர்லேருந்து நீங்கள் புகைப்படத்தை மட்டும் டெலிட் பண்ணல. ஜாஃபர் சாதிக் கூட மாட்டினதை ஏன் இது வரைக்கும் அறிக்கை எதுவுமே கொடுக்கல? அவன் குற்றவாளி தான், தவறு செய்திருக்கான், நாங்கள் நீக்கிட்டோம், கட்சிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? சர்வதேச நாடுகள் சம்மந்தப்படும் பொழுது, அவங்க விசாரணை வளர்த்துக்கு எல்லாரும் கொண்டு வரும் பொழுது, யார் வேணாலும் மாட்டக்கூடிய சூழல் இருக்கும் பொழுது இன்றைக்கு எதுவுமே பேசுறதுக்கு வேண்டான்னு மௌனமாக இருக்கிறீங்க. ஒரு முதல்வர் இதை பொறுப்பேற்று சொல்லணுமா இல்லையா? ஒரு 2000 கிட்டத்தட்ட 20,000 கோடின்றது வந்து உங்களுக்கு சாதாரண பணமா? கிட்டத்தட்ட 3 டன்னுக்கு மேலே அவன் கடத்தி கொண்டு போயிருக்கிறான். இன்றைக்கி அங்கே வந்து ஒரு 50,000 மாட்டுது, இங்கே வந்து 30 கிலோ 50 கிலோன்னு சர்வசாதாரணமாக மாட்டிக்கிட்டு இருக்கு. 180 கோடிக்குன்னு சொல்லி மாட்டும் பொழுது ஒரு முதல்வர் பொறுப்பேற்று இதற்கு இது வரைக்கும் பேசவே இல்லை. ஒரு செந்தில் பாலாஜியை கைது பண்ணால் தொட்டு பார்க்காத சீண்டி பார்க்காத வீடியோ போடுறீங்க. நீங்கள் சர்வதேச நாடுகள் சம்மந்தப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் மோடி வந்து திமுகன்ற ஒரு கட்சியே இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு முதல்வர் தன்னிச்சையாக உள்ள வந்து இதை குறித்து பேசியிருக்கணும், அரெஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு நல்ல மனிதர்களாக இருந்தால் என்ன பண்ணிக்கணும்? முதல்ல இங்கே வச்சு அவனை தூக்கியிருக்கணும்ல. உலக நாடுகளில் 2ஆம் இடத்தில் இருப்ப தமிழ்நாடு போலீஸ் தானே. ஸ்காட்லாண்டுக்கு அடுத்து தமிழ்நாடு போலீஸ் தானே சொல்கிறாங்க. தமிழ்நாடு போலீஸுக்கே அவரை பிடிக்காம இன்னைக்கு வந்து ஜெய்ப்பூரில் வச்சு பிடிச்சிருக்கிறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணிருக்கணும். இல்லை, நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி உள்ள இன்வால்வ் ஆயிட்டாங்க, அந்த அதிகாரிகள் உள்ள வந்துட்டாங்கன்றனால அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அதெல்லாம் கட்சிக்கு அசிங்க சார். இன்னைக்கு எலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு, நீங்க எப்படி சொல்லி ஓட்டு கேட்பீங்க? இன்றைக்கு இதை மோடி எல்லாத்தையும் வந்து பிரச்சாரமா கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கல்ல. எதிர்கட்சிகள் எல்லாமே ரெடி ஆயிட்டாங்கல்ல. திமுக அந்த வேலையை செஞ்சிருக்கான் இன்றைக்கு அவன் மாட்டிருக்கிறான். இதற்கப்புறம் வாய் திறக்கும் போது யார் யாரெல்லாம் வந்தாக்கா திமுக ஒரு ஓட்டு கிடைக்குமா? ஒருவேளை திமுகவுடைய முக்கிய அமைச்சர்கள் முக்கிய புள்ளிகள் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொன்னாக்கா திமுக ஓட்டு கிடைச்சிருமா? ஏற்கனவே பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்சிங்க. எல்லா திட்டத்தனம் பண்ணீங்க. பால்லேருந்து கொழுப்பு திருநீங்க, விலைவாசியை விண்ணளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறீங்க. இங்கே வந்து சாதி வந்து சமூக நீதியும் நீங்கள் வந்து சாதி ரீதியாக பிளவு ஏற்படுத்துறீங்க, சமூக நீதியை சவப்பட்டில் ஏற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. கூட்டணி கட்சியில் தொடர்ந்து நசிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்ன வரைக்கும் கூட்டணி கட்சியில் உங்களோட போராடி சாக வேண்டியதாக இருக்குல்ல. அப்படி இருக்கும் பொழுது இவன் வாய் திறந்து முக்கியமான நபர்களை பற்றி சொல்லும் பொழுது எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படும் பாருங்க. திமுகவுக்கு ஒரு ஓட்டும் கிடைக்காது. இப்போ பிரதமர் மோடி அவர்கள் பேசினதுல இன்னொரு விஷயத்தையும் கோட் பண்ணி தான் பேசியிருந்தாரு. போதைப்பொருள் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இந்த அரசின் மூலமாக இன்னைக்கு தங்கு தரையின்றி போதைப் பொருளுடைய புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு அப்படின்ற விஷயத்தையும் வந்து பேசியிருந்தாரு. இப்போ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் சொன்னதெல்லாம் இந்த நடவடிக்கைக்கான ஒரு முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். நிச்சயமா. ஏன்னாக்கா அவருக்கு மோடி அவர்களுக்கும் தெரியும் இந்தியா முழுக்க வந்து அங்கங்கே போதைப் பொருள் மாட்டிக்கிட்டே இருக்குன்ட்டு. ஒரு பிரதமர் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிருப்பாங்களா? கரெக்டாக
ரொம்ப இயல்பாலாம் வந்து ஒரு கட்சி அதுவும் வந்து ரொம்ப பல காலமாக இங்கே வேரூண்டி இருக்கக்கூடிய திமுக வந்து அழிச்சிருவேன்னு சொல்லி சாதாரணமாக வந்து ஒரு ஆள்லாம் முடிவு எடுத்துகிட்டு போயிட முடியாதுல்ல. இப்போ பிரதமர் அந்த விஷயத்தை சொல்கிறாருன்னா எவ்வளோ இன்ஃபர்மேஷன் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா அவங்க கையில் உளவுத்துறை இருக்குது, எல்லாமே இருக்குல்ல, நார்காட்டிக் டீம் இருக்குது, ஒட்டுமொத்த நபர்களும் சொன்னதன் அடிப்படையில் சொல்கிறாரு. அந்த ஒரு விஷயத்தை நான் உடன்படுகிறேன், திமுக என்ற ஒற்றை கட்சி அழிக்கப்பட வேண்டிய கட்சி தான், அதில் மாற்றே கிடையாது. அவர்களை அழித்தால் மட்டும்தான் இங்கே மனிதர்களும் வாழ முடியும், இருக்கக்கூடிய விலங்குகள் உயிரினங்களும் வாழ முடியும், விவசாயம் செழிக்கும், மண் ஆதாரம் செழிக்கும். இப்போ விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் வந்து ரைடு போயிருக்கு. அமலாக்கத்துறை வந்து பரிசோதனை மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த அமலாக்கத்துறையுடைய இந்த சோதனை அப்படிங்கிறது அங்கே மட்டும் இல்லாமல் கரூர் செல்வராஜ் அப்படிங்கிற, அதாவது அரசு ஒப்பந்ததாரர்னு நினைக்கிறேன், அவர் வந்து அவருக்கு தொடர்பான இடங்கள்லையும் வந்து ரைடு போயிருக்கிறாங்க. இதில் வந்து முக்கிய குற்றச்சாட்டாக பார்க்கப்படுறது அரசு சார்பில் ஒப்பந்தம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் வந்து இவன் அனுமதி கொடுத்ததில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை தான் இந்த 2 விவகாரத்திலையும் பிரதானமாக வச்சுருக்கிறாங்க. சமீபத்தில் தான் ஆதவ் அர்ஜுனா மேலே பல்வேறு விமர்சனங்கள் அவர் மேலே எழுந்துச்சு. வந்த குறுகிய நாட்கள்லேயே அவருக்கு வந்து மாநில முக்கிய பதவி கொடுக்கப்படுது, எம்பி சீட்டு கொடுக்கப்படுவதாக தகவல் வெளில வந்துச்சு. ஆனால் அது இப்போ இல்லை அப்படின்றது உறுதியாகிருச்சு. இப்போ இது மாதிரி முக்கியத்துவம் அவருக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டது காரணம் அவர் வந்து அதிகமான பணம் விசிகாவுக்கு கொடுத்துருக்காருன்ற குற்றச்சாட்டு வந்து ஒரு பக்கம் எழுந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் வந்து ஈடியனுடைய இந்த ரைடு எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது வந்து ஆதவ் அர்ஜுனை வைத்து திமுக நகர்த்திய ஒரு ஸ்மார்ட் மூவ். எதுனாக்கா, ஆதவ் அர்ஜுனை அவர்களே அனுப்பி வைத்து விடுறாங்க. அனுப்பிச்சிட்டு திருமாவளவன்ட்டு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக செய்தி வருதுனாக்கா, நாளைக்கு எம்பி சீட்டை நின்று அவன் ஜெயிச்சிட்டார்னா ஆதவ் அர்ஜுன் உங்கள் கட்சியை கைப்பற்றிடுவார், உங்கள் சமூகத்திற்கு நீங்கள் இவ்வளோ நாள் போராடி இந்த மக்கள் வந்து போராட்டிருக்க அந்த மக்களுக்கான இது கிடைக்காம போயிடும், கட்சி வேறு தளத்திற்கு மாறிடும்னு சொல்லி அப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணி 2 சீட்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதில் திமுகவுடைய ரொம்ப ராஜதந்திரத்தை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஆஜவர்த்தனும் அவர்கிட்ட வந்து பணம் இருக்குது. ஸோ அந்த பணத்தை வைத்து அவர் கட்சி அவர் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு, ஒரு எம்பி ஆகிட்டார்னா அப்புறம் கட்சி அவர் கைக்கு போனதுக்கப்புறம் இது வரைக்கும் இந்த விசிகாக இருக்கக்கூடிய சித்தாந்தங்களை உடைச்சிட்டு அவர் வெளியில் வருவதற்கான எல்லா வழிவகையும் இருக்குது. இன்னொரு பக்கம் சபரீசனுடைய நண்பராக இருக்கிறதுனால, ஸோ இந்த கூட்டணி திமுகவுடைய கூட்டணியிலிருந்து வரக்கூடிய நபராக இருக்கிறதுனால உங்கள் கட்சிக்கு ஒரு பேராபத்தாக இருக்கும். இன்றைக்கு அவர் நிற்க வேண்டாம், அதுக்காக தான் நாங்கள் பொது தொகுதி கொடுக்கல, 2 தொகுதி மட்டும் கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லி அவரை ஒத்துக்க வச்சு இவங்க நினச்சதை செஞ்சுட்டாங்க திமுக. என்னது, திமுக கடைசி வரைக்கும் விசிகாவுக்கு பொது தொகுதி கொடுக்கக்கூடாது, நீங்கள் ஆதவ் அர்ஜுனை கார்னர் பண்ணி அவர் காரணம் காட்டாமல் வெறும் 2 தொகுதி தான் கொடுப்போம், பொது தொகுதி கொடுக்க மாட்டோம்னா திருமாவளவன் கோஷ்டி வெளியில் போவாரா இல்லையா? போய் எடப்பாடி கூட பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ அந்த வாய்ப்பை தவிர்க்கணும். 2வது, விசிக வளர்ந்து விடக்கூடாது. ஏன் வளர்ந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். அண்ணன் வந்து 4 மாநிலத்தில் நிற்கிறதா சொல்லியிருக்காரு, விசிக 4 மாநிலத்தில் நிற்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 4 மாநிலத்தை சேர்த்து ஒரு 10லேருந்து 15 எம்பி வந்துட்டாங்கன்னா அவருடைய பெரும்பான்மை எந்த அளவுக்கு வந்துடும் பாருங்கள். ஸோ நாளைக்கு ஒரு மத்திய அரசு வந்து ஆட்சி அமைக்கும் பொழுது இவர்கிட்ட வந்து ஆதரவு கேட்க முடியும், மத்திய அமைச்சர்களாக பொறுப்பு கொடுக்க முடியும். அப்போ விசிக என்ற ஒரு கட்சி மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிடும். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக திமுக வந்து பிற கட்சிகளை வளர விடாமல் பார்த்துக்கொள்கிற ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா வளர்ந்துட்டா எப்படி நம்ம கட்சி வீழ்ந்துரும்ட்டு. அப்போ அதோடைய நீட்சியாக தான் இப்போ என்ன செஞ்சுருக்காங்கனாக்கா, இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்களே நல்லா கவனிச்சு பாருங்கள். ஆதவ் அர்ஜுன் வந்து 1 மாதம் தான் ஆச்சு, அவரே வருவாராமா, அவரே மாநாடுக்கு செலவு பண்ணுவாராமா, அதுக்கப்புறம் அவரே வந்து துணை பொதுச்செயலாளர் ஆக்குவாங்களாமா. இன்றைக்கி அவரை வச்சே வந்து ஒரு காரணம் சொல்லி கரெக்டாக கிளியராக இருக்கா நான் சொல்கிற விஷயம், கிளியராக முடிச்சு விட்டாங்களா? அப்போது இன்னும் சபரீசன் அனுப்புனதே இவருக்கு விசிகாவுக்கு போனால் உங்களுக்கு எளிமையாக சீட்டு கிடச்சிரும், அதனால் நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொன்னதே இதுக்காக தான், அனுப்புனதே அதுக்காக தான் அப்படின்னு கிடையாது. அவர் அனுப்பிச்சதே இந்த விஷயத்தை செய்யறதுக்காக தான். எதுக்கு இவ்வளோ நாள் இல்லாமல் 1 மாதத்துக்கு முன்னாடி வராரு, எலெக்ஷனுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி வந்தார், உள்ளே வந்ததுக்கான வேலை என்னமோ அதை செஞ்சார். ஸோ திரும்ப அவர் நம்புகிற மாதிரி ஒரு மாநாடு போட்டு காமிச்சார், திரும்ப அவர்கள் நம்பினார், இவர்கிட்ட வந்து பணம் பலம் இருக்குது, நம்ம இனிமேல் வந்து சொந்த சின்னத்தில் நிற்கலாம், நம்ம அவன் திமுகவை சார்ந்து இருக்க வேணான்னு ஒரு நம்பிக்கை வரும்பொழுது ஆதவ் அர்ஜுன் உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு செய்ய முடியுது, நாளைக்கு கட்சி கைப்பற்றிடுவான்ற மாதிரி சொல்லி திரும்ப அவன் காம்ப்ரமைஸ் பண்ணி திமுக நினச்சதை செஞ்சிருச்சு. கடைசி வரைக்கும் பொது தொகுதி கொடுக்கல, 2 சீட்டை கொடுத்து உன் தகுதி இவ்வளோ தாண்டா தமிழ்நாட்டில், என்றைக்குமோ நான் வர மாட்டேன், நீ இவ்வளோ தான், என் காலுக்கு கீழே தான்ற மாதிரியான விஷயத்த திட்டவட்டமாக செஞ்சுருக்கிறாங்க. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 2வது, இன்றைக்கி வந்து ரைடு எதுக்குனாக்கா, அந்த பொது தொகுதி கொடுக்காமல் இருப்பதற்காக உங்களுக்கு என்ன வேணும், பல 100 கோடிகள் பேரம் பேசப்பட்டதாகவும் தகவல் சொல்கிறாங்க. அதை வந்து நாளைக்கு இப்போது நீங்கள் ஐடியோ யாரோ வந்து விசாரிக்கும் பொழுது உண்மை வெளியில் வரப்போது அதை விசாரித்து கொள்ளட்டும். இப்போ பல 100 கோடி வந்து கைமாறப்பட்டிருக்கு. அந்த பணத்தை வந்து கையாளக்கூடிய திறன் வந்து ஆதவ் அர்ஜுன்கிட்ட இருக்குது. ஏன்னா அவர் வந்து பல கோடியை வந்து கையாண்ட நபன்றதுனால அந்த பணம் அங்கே கொண்டு செல்லப்பட்டதாக தகவலின் அடிப்படையில் தான் நேற்று தான் சீட்டு கையெழுத்து போடுறாங்க. கரெக்டுங்களா? நேற்று கையெழுத்து போடுறாங்க, இன்னைக்கு காலையில் 7 மணிக்கெலாம் வந்து இறங்குது ஈடி. எப்படி இருக்குது பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் பொறுத்து பாருங்கள், பணத்தை எப்படிலாம் பட்டுவாடை செய்கிறாங்க. என்னென்ன விஷயம், இன்றைக்கு திருச்சியில் வச்சு இப்போது சமயமாக கரெக்டாக வந்து நீங்கள் ரைடு வருது, ஒரு 3 மணி நேரத்துக்கு கூட ஆகலை, திருச்சியில் வச்சு 40 கோடி பணத்தை பிடிக்கிறாங்க. ட்ரெயினில் ஒரு பெண் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, சென்னையிலேருந்து கொண்டு போயிருக்காங்க.
ஸோ பணப்பட்டுவாடா யார் பணம் என்னன்னு கேட்கும்போது அவங்கள்ட்ட பதில் கிடையாது. அதை இன்கம் டேக்ஸ்ட்டை ஒப்படைக்கிறாங்க. அது வந்து ஒருவேளை இந்த பணம் தானா அப்படின்ற விசாரணைக்கும் வரப்போகுது. அப்போது திமுக நினைச்ச விஷயம் என்ன, கிளியராக வந்து என்றைக்குமே விசிக மேலே வந்துடக்கூடாது. அம்பேத்கரின் பிள்ளைகள் ஆளும் இடத்திற்கு வரவே கூடாது. அதை திமுகவை சார்ந்த பிள்ளைகள், அது பெரியாரின் பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்க தான் பெரியாரின் பிள்ளைகள் சொல்கிறாங்க. ஆனால் திமுகவின் பிள்ளைகள் கலைஞரும் உதயநிதியும் ஸ்டாலின் அவர்களும் ரொம்ப தெளிவாக வந்து அந்த விஷயத்தில் காய் நகர்த்தி கடைசி வரைக்கும் உன் இடம் இதுதான் அப்படின்றத சொல்கிறாங்க. இதை இந்த அரசியலை புரிந்து கொள்ளாமல் நான் திருமாவளவன் மீண்டும் மீண்டும் வந்து மோடி வராரு உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, மோடி வந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, மோடி வந்தால் உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி செய்கிறாங்களே. ஏன்டா 10 வருஷமாக மோடி தான் ஆட்சி செய்கிறாரு. மோடியை வந்து இங்கே வந்து தண்ணியில் மலம் கலந்து கொடுத்தாரு. மோடியை வந்து நாங்குநேரி மாணவிக்கு வந்து மூத்திரம் பிடிச்சி கொடுத்தாங்க. மோடியை வந்து பட்டியல் மாணவனுக்கு ஒன்று குடிக்க வச்சாங்க. உன் ஆட்சி தான் நடந்துச்சு. உன் ஆட்சி தானே கள்ளச்சாராயம் மாறணும், உன் ஆட்சி தானே வியோக்களை வெட்டுறீங்க, உன் ஆட்சி தானே ராணுவ வீரர் வெட்டுறீங்க, உன் ஆட்சி தானே கனிம வளம் திட்டுறீங்க, உன் ஆட்சி தானே பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட வைக்கிறீங்க. தொடர்ந்து தலித்தை நசுக்குவது யார், நீங்கள் தானே. ஏன்னா காங்கிரஸ் கட்சியோட தலைவர் வந்து செல்வ பிறந்தகை பதவிக்கு வந்தார்னா அவர் கஷ்டப்பட்டு வந்தார்னு சொல்லாமல் எல்லா செய்தி எப்படி திமுக பேசுனீங்க. தலித் வந்து விட்டார், தலித் வந்து விட்டார், தலித் எங்கடா வலிக்குது உனக்கு, எங்கே நோகுதுன்னு கேட்குற. தலித் வந்தா அவன் ரத்தம் கொடுத்தா உன் உடம்புல சேராதா? அவன் சோறு போட நீ சாப்பிட மாட்டியா? சாவு போல கிடைக்கும் போது தலித்து கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவியா? ஏன் தலித்துன்னு சொல்லி அவனுக்கு ஒரு முத்திரை குத்தி கடைசி வரைக்கும் ஒதுக்க பார்க்குறீங்க? ஒரு தலித்தை சார்ந்த நபர் மேலே வந்தால் உங்களுக்கு அவ்வளோ வலிக்குதுன்னா நீங்கள் தான் நாண்டுகிட்டு சாகணும். அப்போ எவ்வளோ திட்டமிட்டு இந்த திமுக செய்கின்றது விஷயம் நீங்கள் பாருங்கள். அதைத்தான் இதை வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியில கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு பிறகு ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் தலைவராக இருக்கிறார் அப்படின்றத ஒரு பெருமையா சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாம்ல. ஏன் இப்போ ஸ்டாலின் என்ன சமூகங்க? ஸ்டாலின் என்ன சமூகம் சொல்லுங்க பெருமையா? ஒவ்வொரு தலைவரும் இந்த மாதிரி பதவி இருக்கும்போது இப்படி சமூகத்தை சொல்றீங்களா? நான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி தலைவர்கள் இருக்காங்க, எத்தனையோ கட்சிகள் இருக்கு. அந்த பொறுப்புக்கு வந்தோன்னே இன்னார் ஆயிட்டான்னு என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா? கமலஹாசன் இந்த மக்கள் நீதி மையத்துக்கு என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு பிராமணர் வந்துட்டான்னு சொன்னீங்களா? கேட்குறேன், சொல்லல. ஏன் அப்போ இவரை மட்டும் தலித் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா சாதியை வைத்து அரசியல் செய்வது, சாதியை வைத்து பிளவு ஏற்படுத்துவது, சாதியை வைத்து கலவரம் மூட்டுவது கலைஞர் கருணாநிதி அப்பாவே பேசியிருக்காருல. எவ்வளவோ உதாரணம் இருக்கு. அப்போ அது குறிப்பிட்டு ஒரு சமூகத்தை நீங்க ஒடுக்கக்கூடிய வேலை செய்றீங்களா, சமூக நீதி சபப்பட்டில் எழுதுறீங்களா, இந்த ஆட்சி முறை மாறணும்னு எவ்வளவு போறாருனாலும் மறுபடியும் திமுக போய் நீங்க அப்படியே மாண்டிக்கிட்டு வெறும் 2 சீட்டு அந்த நீங்க நல்லா கவனிங்க. விடுதலை சிறுத்தையில் ரொம்ப முக்கியமான நபர்கள்லாம் சொன்ன விஷயம் 3 சீட் கண்டிப்பாக கிடைக்கலாட்டு தீக்குளிப்பெல்லாம் சொன்னாங்க. காட்டுங்களா? இன்னைக்கு அவர்கள் தீ குளிச்சாங்களா? அமைதியாக டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். தலைமை வந்து கையெழுத்து போட்டு வந்துருச்சு. ஒன்றுமே அவங்களால செய்ய முடியல. இதுதான் யதார்த்தமான நிலவரம். காசை கொடுத்து வாய் அடைக்க வேண்டியது. கடைசி வரைக்கும் நான் விடுதலை சிறுத்தை இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட பேசின வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய ஒரு சில நபர்கள் சொல்வது, அண்ணா 2 சீட்டு எங்களுக்கு ஒதுக்கிறீங்களா, 2 தொகுதியில் நாங்கள் வேலை செய்வோம், மற்ற தொகுதியில் வேலை செய்கிறதா இல்லை, எங்களுக்கு வந்து திமுக எங்களை அழிக்கிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் தலைவருக்கு மட்டும் உண்மையாக இருப்போம், எங்கள் இதில் வேலை செய்வாங்க, எங்களுக்கு வேலை செய்கிறதா இல்லைன்னு தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் போராடி அவங்களோட உரிமையை பெற்றுக் கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு வழி இருந்தும் போக மாட்டேன்னு சொல்லும் பொழுது நம்ம ஒன்றுமே செய்யாது. இல்லை, இந்த விவகாரத்து இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்த கட்டமாக பிசிகாவுக்கு கொடுத்த பிறகு இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 தொகுதிகள் கொடுப்பதாக தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகலை. இன்றைக்கி தெரிஞ்சிடும் அப்படின்றது சொல்கிறாங்க. இதுக்கு முன்னதாக மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு சீட்டு கையெழுத்தானதாகவும் ஒரு தகவல் செய்தி வெளியாகிருச்சு. மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு சீட்டு முக்கியத்துவமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? மற்ற கட்சிகளுடைய அந்த ஃபார்முலா அப்படின்றது 2019 ஃபார்முலா தான் இப்போ பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இப்போ மக்கள் நீதி மையத்தை கொடுக்கறது மூலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த ஒரு சீட்டு இப்போ குறையும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? மக்கள் நீதி மையத்துக்கு காங்கிரஸுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் கிடையாது. டிவியை ப்ரொமோ போட்டு உடைச்சது யார் சார்? கலைஞர் மூஞ்சி, ஸ்டாலின் மூஞ்சி தெரியும் போது தூக்கி தாச்சிட்டு அடிச்சது யாரு? இந்த திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட போறீங்கன்னு சொன்னது யாரு? நான் சொன்னேன். நீ தானே என் முறுக்கிட்டு மீசையை முறுக்கிட்டு பேசினேன். இந்த ஊழல்வாதிகளுக்கு எதிரான கட்சி மக்கள் நீதி மையம் அப்படின்னு. மக்கள் நீதி மையம்னா மையம் எங்கே போய் இப்போ மையம் கொண்டிருக்க? அதே மாதிரி கமலஹாசன் என்ன சொன்னார்? என்னுடைய கொள்கையோடும் கோட்பாட்டோடும் யார் ஒத்து போகிறார்களோ அவரோட தான் கூட்டணி. திமுகவுடைய கொள்கை கோட்பாடு என்ன? சாதிய பிளவு ஏற்படுத்துவது, சாராயத்தை ஊற்றுவது, எல்லா அட்ராசிட்டியும் பண்ண வேண்டியது, இன்றைக்கி வந்து மெத்து வரைக்கும் கடத்த வேண்டியது, இதுதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கொள்கையோடு நீ ஒத்து போயிட்டியா இல்லை இதுதான் உன் கொள்கையான ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல. ரெண்டாவது, நீ என்ன பண்ணிருக்க? கமலஹாசன் இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார்? காசு வாங்கிட்டு படத்தில் நடிச்சிருக்கிறார். ஒரு படத்தில் ஒரு பிரச்சனை உடனே நான் நாட்டை விட்டு ஓடி போகிறேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த ஒரு ஆளை நம்பி ஒரு தொகுதியை ஒப்படைச்சு நாளைக்கு ஒரு பிரச்சனை வச்சுன்னா இந்த ஆள் பாட்டு நாட்டை விட்டு ஓடி போயிடுவார், இந்த மக்கள் தெருவில் நிற்கணும். இதான் நடக்க போகுது. காட்டுங்களா? அப்போது உங்கள் முதல் கொடுப்பதற்காக என்ன நீங்கள் ஒரு சிஎம் கேண்டிடேட்னு சொல்கிறீங்க. மக்கள் நீதிமன்றம் தலைவர் வந்து இது வரைக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தான் போய் உட்காந்துருந்தாரு. கரெக்டுங்களா? அது சமூகத்தை வளர்க்கக்கூடிய நிகழ்ச்சியா? அங்கே அறகுறையாக வந்து காலையில் எந்திரிக்கும் போதே பாட்டை போட்டு ஆட்டிக்கிட்டே எந்திரிக்க வைக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை போய் தொகுத்து வளர்றதுனால கமலஹாசன் இந்த உலகிற்கு என்ன சொல்ல வர்றாரு, என்ன செய்ய போறாரு? நீ கட்சியில் வந்து இந்த பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது அவர்கள் கட்சியை சார்ந்த நபர்கள் முதல்ல இருக்காங்களான்னு ஒரு கேள்வி. களத்தில் இறங்கி ஏதாவது வேலை செஞ்சீங்களா? மக்களை போய் சந்திச்சிங்களா? பணம் கொடுத்தீங்களா? நோகாமல் ஒரே ஒரு நாள் பெரிய ஒரு வெண்ண மாதிரி வந்து அப்படி பார்வையிடறாராம் எண்ணூரில். என்ன மிதக்குது எங்களுக்கு தெரியாது, என்ன மிதக்குதுன்னு. நம்மளாம் களத்துக்கு போலையா? இவர் அது ஒரு செய்தி. நீ விளம்பரம் எப்படி தேடுவேன்னு எங்களுக்கு தெரியும். நீ விளம்பர பிரியர்னு தெரியும். கமலஹாசனுடைய கொள்கை நாங்கள் ஆம்பளை இருந்தாலும் முத்தம் கொடுக்குறது, பொம்பளை இருந்தாலும் முத்தம் கொடுக்குறது தாண்டி வேற என்ன செஞ்சிருக்கிறாரு?
தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மண்ணுக்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு? சினிமா இண்டஸ்ட்ரிக்காகனா நீ காசு வாங்கிட்டு செஞ்சிருக்கீங்க, அதை இதையும் மக்களுக்கு செஞ்சுன்னு பொறுத்தியே பார்க்காதீங்க, சரியா? நீங்கள் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? ஒன்றுமே கிடையாது. அப்போ திமுக கூட நீ கை கோர்த்துட்டு திமுகவுக்கு எதிராக திராவிட கட்சிகளுக்கு எதிராகன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஸ்டாலின் சொன்னாரா? எவன் எங்கள் கட்சியை எதிர்க்குன்னு நினச்சாலும் கடைசி என் காலில் வந்து விழுவாருனாங்க. நான் போய் விழுந்துட்டாரா? முடிஞ்சு போச்சா? அப்போ திமுக எதை திட்டமிட்டு செய்யணும்னு நினைக்கிறதோ கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. புதுசாக கட்சி மக்கள் நீதி மையத்தையும் அழிப்பதற்கான வேலைகளை பார்க்குறாங்கன்றீங்க. மக்கள் நீதி மையம் அழிகிறதுக்கு முதல்ல வளர்ந்தா தானங்க அழிகிறதுக்கு? ஒன்றுமே இல்லை, ஒத்தாலும் தான் இருந்தாலும் அங்கே நிற்கிறாரு. அதில் அவரே சொன்னார், கட்சி அதாவது 2 ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பொருத்தி பாருங்க. கட்சியில் ஒழுங்காக செயல்படாத நபர்களை கட்சியை விட்டு எடுப்போம் மக்கள் நீதி மையம் சொல்லிச்சு. முதல்ல அந்த எடுக்கணும். கட்சியில் ஒழுங்காக செயல்படாத நபர்களை கட்சியை விட்டு எடுப்போம் துரைமுருகன் சொன்னார். இங்கேயும் ஒரு மயிரும் செய்ய கிடையாது. 2 குடம் தண்ணிக்கு வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க சிவகங்கையில். முதல்ல அவர் தான் கட்சி விட்டு எடுக்கணும். 2 பேருக்கு பொருந்தி போயிடுச்சா? அவர் சொன்ன வார்த்தை, எங்களுடைய கொள்கையோடு யார் ஒத்து வரார்களோ அவரோட கூட்டணி தான் சேர்ந்துட்டாங்களா? முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான். இவங்களெல்லாம் நாட்டுக்கு ஒன்று செஞ்சு கழிச்சிட மாட்டாங்க. அதில் ஒரு வகையில் சீமானை பாராட்டலாம். எவர் கூட சமரசம் இல்லாமல் நிற்கிறார்ல கடைசி வரைக்கும், நான் நிற்கிறேன்ட்டு. அந்த மாதிரி நின்றுருந்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கலாம். இன்றைக்கி மக்கள் நீதி மையம் வந்துருச்சா? இந்த மாதிரி எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? இன்றைக்கி பாருங்கள், இவ்வளோ விஷயம் போயிட்டு இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் ஆப்படிக்கிற மாதிரி விஜய் பாருங்கள், இன்றைக்கி கட்சி வந்து உறுப்பினர் கார்டு கொடுக்குறாரா? 20 லட்சம் பேர் வந்து நேற்று ஒரு 15 மணி நேரத்தில் 20 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. எத்தனை லட்சம் பேர் சேர்ந்தாங்கன்னு தெரியல. சர்வர் ஹேங் ஆயிடுச்சு. அவங்க இன்னைக்கு அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க, அட்மின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படிப்படியாக நாங்கள் கார்டு கொடுக்க அந்த சர்வர் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும், அவ்வளோ வந்து டம்பாக இருக்குன்ட்டு. ரொம்ப சாதாரணமாக 1 கோடி நபர்கள் வந்து சேர்ந்துருவாங்க. அவங்க சொல்கிறது 15 நாளில் 1 கோடி நபர் யதார்த்தம். ஏன்னா நல்லா வச்சு பாருங்கள், 15 மணி நேரத்தில் 20 லட்சம் பேர், 10 நாளில் வந்து 1 கோடி பேர் வரது எவ்வளோ இயல்பான விஷயமா மாறும். அப்போது இது நாளைக்கு யாருக்கு தலைவலி? நிச்சயமாக உதயநிதிக்கு தலைவலி. இப்போ கமலஹாசன் அங்கே போயிட்டாரு. சரி, கமலஹாசன் இல்லை, கமலஹாசன் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லாதனால தான் இன்னைக்கு திமுகவுக்கு போயிருக்காரு அப்படின்ட்டு சொல்றீங்களா? எப்படி கமலஹாசனுக்கு என்ன இருக்கு? இல்லை, இப்போ கமலஹாசன் வந்து ஒரு கட்சியை தொடங்கினாரு, நான் வந்து மக்களுடன் கூட்டணி அப்படின்லாம் சொன்னார் முதல் தேர்தலில் நிற்கும் பொழுது. இப்போ விஜய் வந்து அது மாதிரி ஒரு கட்சியை தொடங்கி இன்னைக்கு அவருடைய ரசிகர் பட்டாளத்தை நம்பி களத்தில் இறங்குறாரு. இது அடுத்த கட்டமாக அவர் அதில் உறுதியாக இருப்பாரா? திமுகவுக்கு நீங்கள் சொல்கிறது மாதிரி தலைவலி கொடுப்பாரா? நிச்சயமாக தலைவலி கொடுப்பாரு. மக்கள் நீதி மையத்தை கொண்டு போய் நீங்கள் வந்து விஜய் கூட கட்சி கூட ஒப்பிடவே கூடாது. மலைக்கு மடுவுக்கான வித்தியாசம். ஏன் சொல்கிறேன்னா, கட்சி இன்னும் இப்போ தான் ஆரம்பிச்சு, இப்போ தான் வந்து பேர் சொல்லியிருக்காரு, இன்னும் எலெக்ஷனுக்குள்ளே வரல. அதுக்கு முன்னாடி உள்ளாட்சி மன்றத்தில் எவ்வளோ பேர் நிற்க வச்சிருக்காரு, எவ்வளோ பேர் வெற்றி செஞ்சிருக்காரு, எவ்வளோ மாணவ பிள்ளைகளுக்கு உதவித்தொகை கொடுத்துருக்காரு, எவ்வளோ நலத்திட்ட உதவிகள் செய்கிறாரு. நேரடியாக இன்னும் அரசியலுக்குள்ளே வராமல் விஜய் வந்து உள்ளே வரதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் செஞ்சு இன்னும் டைம் இருக்குது. 26 தான் சொல்லியிருக்காரு. அப்போ இன்னும் 2 ஆண்டு காலத்திற்கு எவ்வளோ விஷயங்கள் திட்டங்களை மக்களுக்கு செஞ்சு கை காசுலேருந்து செய்கிறாரு. கமலஹாசன் சொல்லி கை காசுலேருந்து செஞ்சதாக காட்டுங்க. கமலஹாசனும் உதயநிதியை கை காசு போட்டு செஞ்சதா எங்கேயாவது ஒரு வரலாறு இருக்கா? கிடையவே கிடையாது. அப்போ கமல்ஹாசன் செய்யாத விஷயத்தை விஜய் இப்போ வந்து ரொம்ப ப்ரீ பிளான்டாக செஞ்சுட்டு வராரு. நீங்கள் கமலுக்கு ரசிகர் அதிகமாக, விஜய்க்கு ரசிகர் அதிகமாக கேட்டிங்கன்னா விஜய்க்கு தான். அது யாருமே மறுக்க முடியாது. ஆனால் அந்த லெவலில் இருக்கக்கூடிய நபரை கொண்டு போய் நீங்கள் இவரோட ஒப்பிடக்கூடாது. ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வர ஆள்கிட்டையும் முத்தம் கொடுத்துட்டு போயிட்டு வந்து டிவியை உடைச்சிட்டு அங்கே போய் நிற்கிற ஆளுக்கும் வித்தியாசம் இருக்குது. இல்லை, இப்போ சினிமாவை மையமாக வச்சு அவர் வந்து அரசியலுக்கு வர்றாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி அவரோட சொந்த பணத்தை செலவு பண்ணுறாரு அப்படின்னா, நாளைக்கு அவர் ஒரு ஆட்சி அதிகாரத்தை அவர் கையில் கொடுக்கும் பொழுது அவர் ஊழல் செய்ய மாட்டாருன்னு என்ன நினைச்சு? சரி, இது வரைக்கும் ஊழல் செய்யாத கட்சி ஒன்று சொல்லுங்க. அதனால அவர் ஊழல் செஞ்சா பரவாயில்லங்கிறீங்களா? சொல்லுங்க ஒன்று. இல்லை, அப்போ ஊழல் செய்யாத கட்சி அவர்கள் இல்லை. அப்போ அதுக்கு மாற்றா வரேன்னு சொல்லும்போது தான் மக்கள் அவர்கள் நம்புகிறார்கள். அப்போ பொழுது அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் ஊழல் செய்கிறாரா செய்யலான்னு தெரியும். புரிஞ்சுங்களா? கல்யாணமே பொண்ணு முடிச்சு வைக்கலையா, வயிற்றுல என்ன புள்ள இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும்? கல்யாணம் முடிட்டுங்க, அவசரப்பட வேண்டாம். அது அடுத்த கட்டம். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கு நேர்மையாளர்களை தன்னை காட்டி கொண்ட கமலஹாசன் இன்னைக்கு போய் திமுக காரங்க கூட வந்துட்டு மறுபடியும் நீ இந்த எலெக்ஷன் ஓட்டு கேட்டு வருவேல, வா மகனே வா, என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்க போகிறீங்க நானும் பார்க்குறேன். திமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி நபர்கள்லாம் என் மக்களை கொன்று குவித்து விட்டு எல்லா கடத்தல் வேலையும் செய்து கொண்டு இந்த பக்கம் வந்து கனிம வளத்தை திருட்டு, இயற்கை வளங்களை திருட்டு, மக்கள் மீது வரி சுமை ஏற்றி கொண்டு ஒவ்வொரு அரசாங்கத்துறை சார்ந்த நபர்களும் போராடுறாங்க, ஊழியர்கள் போராடுறாங்க. மாற்றுத்திறனாளிகள் 1500 ரூபாய் எங்களுக்கு எப்படிங்க பத்தோம் அப்படின்னு கேட்குறாங்க. நியாயமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, விலைவாசி உயர்ந்து போயிடுச்சு, நீங்கள் தமிழக அரசு சொல்லுது எனக்கு நிதி கொடுன்னு கேட்குறீங்களே, 1500 ரூபாய் எப்படி உங்களுக்கு மாதம் பத்தோம்? 5000 ரூபாய் கேட்குறாங்க. கொடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது? ரிட்டையர்டான IAS IPS அதிகாரிகளுக்கும் கலெக்டர்களுக்கும் ஜட்ஜுகளுக்கும் நீங்கள் வந்து அவர்கள் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்களே, வீட்டுக்கு வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆளை வைக்கிறதுக்கு சம்பள பணம் இவங்க கொடுக்குறாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது இது தேவையா? 550 கோடிக்கு வந்து ஃபிலிம் சிட்டி தேவையா? இவ்வளோலாம் செஞ்சுட்டு மக்கள்கிட்ட என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க? மோடி வராரு உங்களை கொன்றுவாருன்னா 10 வருஷமா உயிரோடு தானே இருக்கோம். இருக்குமா? சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், பிற மாநிலங்கள் தேவையில்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை நபர்கள் பாதிக்கப்படுவது திமுகவால தான். அதை இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. திமுக திட்டமிட்டு சிறுபான்மை மக்களை எப்படி நசுக்குது, எப்படி தலித்துகள் நடக்குது நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அப்படி இருக்கும் பொழுது என்ன சொல்லி ஓட்டு கேட்க போறீங்க? சொல்லுங்க, நான் பாக்குறேன். தன்னுடைய செயல்பாடுகளை அதை தான் அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க.
பாஜக வந்துடக்கூடாதுன்ற ஒரு பக்கம் அவங்க வந்து இந்தியா கூட்டணியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுக இந்த 3 ஆண்டு காலகட்டத்தில் செஞ்ச விஷயங்களை எல்லாம் சொல்லி ஓட்டு கேட்போம். 3 ஆண்டு கால விஷயத்தை சொல்லதை செஞ்சாக்க ஒரு ஓட்டு கிடையாது, விளக்கமாறு தான் வரும். அங்கேருந்து ஏங்க சாதாரண கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை ஒழுங்காக நடத்த துப்பு கிடையாது, உங்களுக்கு திறக்க துப்பு கிடையாது, மக்களை சாவடிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு பால்லேருந்து கொழுப்பு திடுறது, பாலில் வந்து உங்களுக்கு வந்து ஊழல் செய்கிறது, எல்லாத்துலேயும் ஊழல். ஏதாவது ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்லி அழுத்து போயிட்டேன். பட்டியல் போட்டாக்கா அது ஒரு 1/2 மணி நேரம் போகும் என்னென்ன ஊழல்ட்டு. அதை நான் டேரெக்டாக பிரச்சாரத்தில் வச்சுட்டு போகிறேன் மக்கள் மத்தியில். நீங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்க போகிறீங்க? உங்களால் எதுவுமே சாதனை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. ஜாஃபர் சாதிக்கு நீங்கள் வாய் திறப்பாங்க 2 மணிக்கு மேலே. அதுக்கப்புறம் உங்கள் ஓட்டு சொல்கிறதுக்கோ ஓட்டை பற்றி கேட்கறதுக்கோ மக்களை சந்திப்பதற்கோ உங்களுக்கு இடமே இருக்காது. எல்லா நபர்களும் தூக்கப்படுவார்கள். காட்சி மாறும், ஆட்சி மாறும். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பேசுனீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததற்கு மிக்க நன்றி. நன்றிகளோ.